ஃபைனலி விடுதலை 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. வெற்றிமாறன் படங்கள் எதுவுமே பார்ட் 2 இதுவரைக்கும் வந்ததே இல்ல. வடசென்னை 2க்கும் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா, அதுக்கு பார்ட் 2 வரவே இல்ல. விடுதலை 2வும் அதே மாரி போயிருமோன்னு நெனச்சோம். கடைசியா ட்ரெய்லர் வரும்போது ஒரு மாரி நம்பிக்கையா இருக்கு. பரவால்ல படம் ரிலீஸ் ஆயிரும். அதுவும் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுதுன்னு வேற அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு ஹேப்பியான விஷயமா தான் தெரியுது. இதில சூரியோட ஆக்டிங்க பத்தி சொல்லி ஆகணுங்க. சூரி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து பயங்கரமா இருக்காரு. இது ஒரு ஆக்டிங் வைஸு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் அந்த அளவுக்கு ஒரு வேலை வாங்கியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அதில விஜய் சேதுபதி, அந்த மஞ்சு வாரியாரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரொமான்சஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது லைட்டா அசுரன் ஃபீல் வருதுங்க. அசுரன் படத்தில வந்து தனுஷோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு சீன் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி மென்ஷன் பண்ற மாரி இருக்கு. லைட்டா ஒரு அசுரன் சாயல் இருக்கு. அது எந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன், மத்த எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடுதலை 2 எந்த அளவுக்கு வந்து சூரிக்கும் சரி, விஜய் சேதுபதிக்கும் சரி, எந்த மாரி இருக்க போகுது. வெற்றிமாறன் படங்கள்னா நம்ம சொல்லவே தேவையில்ல. வெற்றிமாறன்னாலே படங்கள் பயங்கரமா செதுக்கக்கூடிய ஆள் தான். எல்லா படமும் செதுக்கி தான் எடுத்து வச்சிருப்பாப்ல. அதே மாரி தான் விடுதலை 1 எடுத்திருந்தாரு. விடுதலை 1 பயங்கரமா பிரமிக்கிற மாரி தான் இருந்துச்சு. அதே மாரி விடுதலை 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.